ஒரு கிராமத்துல முத்து மற்றும் கோபி ரெண்டு நண்பர்கள். ஒரு நாள் ஊர் திருவிழா. இரவு நேரம். ரெண்டு பேரும் சேர்ந்து திருவிழா பார்க்க போனாங்க. வழியில் ஒரு மாடு குறுக்கே வந்துச்சு. கோபிக்கு கோபம் வந்துருச்சு. டேய், இந்த மாடு போற பாதையில வந்து நம்மள தடுக்குது. இதுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லி கல்லை எடுத்தான். முத்து தடுத்தான். வேண்டாம் கோபி, மாடு பேசாது, அதுக்கு என்ன தெரியும், விடு போகலாம்னு சமாதானம் பண்ணினான். கோபி கேட்கலை. மாட்டை நோக்கி கல்லை விட்டெறிஞ்சான். மாடு கத்திக்கிட்டு ஓடிப்போச்சு. ரெண்டு பேரும் திருவிழா பார்த்துட்டு திரும்பி வந்தாங்க. வழியில் இருட்டுல ஏதோ உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. பயந்து போய் பக்கத்துல போய் பார்த்தா அதே மாடுதான். ஆனா அதன் கால்ல ரத்தம். கோபி எறிந்த கல்லு பட்டு கால் முறிஞ்சிருந்துச்சு. அப்போ அங்க வந்த மாடு சொந்தக்காரர், என் மாட்டை யார் இப்படி அடிச்சதுன்னு கத்தினார். கோபி பயந்துட்டான். முத்து முன்ன வந்து, ஐயா, எங்களுக்கு தெரியாம தப்பாச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னான். அவர் கொஞ்சம் கோபம் தணிஞ்சு, சரி, நீங்க ரெண்டு பேரும் என் மாட்டுக்கு மருந்து வாங்கி தரணும்னு சொன்னார். முத்து உடனே தன் கையில இருந்த சில்லறையை எடுத்து கொடுத்தான். கோபி தலையை சொரிஞ்சிட்டு நின்னான். அன்னையிலிருந்து கோபிக்கு புரிஞ்சது, கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பாகத்தான் முடியும்னு.